தென்காசி அருகே துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த பனை ஏறும் தொழிலாளி மணிகண்டனை நேரில் சந்தித்து தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் நலம் விசாரித்தார். ஆலங்குளம் அருகே மருதமுத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் பதநீர் இறக்கிய பொழுது அவரை சார்பு ஆய்வாளர் இசக்கி ராஜா துப்பாக்கியால் சுட்டுள்ளார். படுகாயமடைந்த அவர் தற்பொழுது தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் மருத்துவமனைக்கு நேரில் சென்ற ஜான் பாண்டியன் மணிகண்டனின் உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உழைத்து வாழும் தொழிலாளியை சுடுவது மனித தன்மையற்ற செயல் என்றும் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது எனவும் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மருதமுத்தூர் போயிட்டு அவருடைய தந்தை இருக்காரு, மணிகண்டனுடைய அப்பா, அவரை போய் பார்த்துட்டு கிராமத்துலேயும் பார்த்து விசாரிச்சு சொல்றாங்க. அநியாயமா அந்த மணிகண்டனை சுட்டுருக்காங்க. ஏன்னா அவர் எந்த தவறும் பண்ணலை, அவர் மேலே எந்த வழக்கும் கிடையாது, ஒரு 75 கூட கிடையாது. எதுக்கு கிறுக்குத்தனமாக அவன் சுட்டாங்கிறது யாருக்குமே தெரியல. ஆனால் கால் முடிஞ்சிருக்கு. இவ்வளோ இடையில டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லி சொன்னதாக தகவல் வந்துச்சு. இப்போ நான் ஆரம்பம் பார்த்து சொல்லிட்டு ஒரு 10 நாள் காலை சுகப்படுத்தி அனுப்பணும், அவசரமாக வீட்டுக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவரும் சரின்னு இருக்காரு. நல்லபடியாக இப்போ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் நல்லா போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே அந்த எஸ்கி ராஜா மேலே ஹியூமன் ரைட்ஸில் கேஸ் ஏற்கனவே 3 கேஸ் இருக்கு. முன்னால் போன வேலை செஞ்ச இடங்கள்ல போகிற இதே வேலை தான் பார்த்து பாருங்க. ஒரு எதிரியை கூட இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. எத்தனையோ திருடன் ரோட்டில் ஆந்துறான், எத்தனையோ கடத்தலுக்காரன் ஆந்துறான், அவனை சுடாம ஒரு பனை ஏறி அன்றாட சாப்பிட்ற ஒரு உழைப்பாளி போய் இந்த மாதிரி பண்றது தமிழக மக்கள் முன்னேற்றம் வன்மையாக கண்டிக்கிறது.